Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Panasonic 23A403DX ஓகேங்களா. இந்த மாடல் டிவி எல்இடி டிவி. இந்த டிவி வந்து இப்போ டெட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம இது என்ன ப்ராப்ளம்ன்றது பார்க்க போகிறோம். முதல்ல இது ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சரி, 18BG.P77 போர்டு நம்பர். ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபியூஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம். பவர் சப்ளை செக்ஷன் இதுதான் பவர் சப்ளை செக்ஷன். இதுதான் பவர் சப்ளை செக்ஷன். எஸ்எம்ஓடி டிரான்ஸ்ஃபார்மரு, ஃபெட்டு, இது ஃபியூஸ் முதல்ல நம்ம செக் பண்ணிக்குவோம். எப்படின்னா இருக்கோம் இந்த மாதிரி மல்டிமீட்டர் நம்ம கண்டினியூட்டில் வச்சுக்கிறோம். மல்டிமீட்டர் கண்டினியூ வச்சுட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபியூஸுக்கு கண்டினியூட்டி வைக்கணும். கண்டினியூட்டி இல்லை அப்படின்னாக்கா ஃபியூஸு ஓப்பன். சரி, ஓகே. ஃபியூஸ் ஓப்பன்னாக்கா எப்படி செக் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக ஒரு செட்டில் ஃபியூஸ் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு செட்டு ஷார்ட் ஆகிட்டாலும் ஃபியூஸ் ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக ஏதாவது வோல்டேஜ் இஷ்யூ இருந்தாலும் ஃபியூஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ரோடை நான் கரெக்டாக போகிறேன். ரோடுக்கு பேக் சைடில் திருப்பட்டோம். பேக் சைடில் திருப்பிட்டேன் பாருங்கள். இதுதான் ஃபியூஸ் சிம்பிள் போட்டுட்டு ஃபியூஸ் ஷார்ட் ஆகிருக்கு. இதுதான் இப்போ மெயின் ஃபில்டர் 47 MP 450 வோல்ட்டு கெப்பாசிட்டர் மெயின் ஃபில்ட்ரு. இதில் நமக்கு 300 வோல்ட் வரணும். இப்போ ஃபியூஸ் போயிருக்கனால அதில் வோல்ட் வராது. அதனால் நம்ம இதோட ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட் காமிக்குது. இப்போ பாருங்கள், இதோட ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்க்கும்போது ஷார்ட். அப்போ இந்த ஃபெட்டு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஃபெட்டு ஷார்ட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலன்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு இந்த ஃபெட்டுனால சர்க்யூட்லேயும் ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த சர்க்யூட்டையும் நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஃபெட்டை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஒரு சர்க்யூட்டை நம்ம போட போகிறோம். இதுக்கு பதிலாக ஒரு எஸ்டிஆர் சர்க்யூட் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. முதல்ல இந்த ஃபெட்டை ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க, உங்களுக்கு தெரியுது 4N65B. இதுதான் உங்கள் ஃபெட்டோடைய நம்பரு. ஓகே, இந்த ஃபெட்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஃபெட்டை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஷார்ட்டு ஓகே. ஃபெட்டை பைபாஸ் பண்ணி இந்த பவர் சர்க்யூட்டுக்கு நம்ம போட போகிறோம். இது எல்லா பவர் சப்ளைக்கும் போடலாம். பேனசோனிக்குன்னு இல்லை, விண்டாவை போடலாம், சாம்சங் போடலாம், எல்ஜி எது வேணாலும் போடலாம். எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி பவர் சப்ளை வரதுக்கு இந்த மாதிரியான
சர்க்யூட் வந்து ஈஸியாக இருக்கும். 5 ஒயர் கனெக்ஷனை எப்படி கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கனெக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் எப்படி பண்ணணும், இந்த 5 ஒயரை எங்கே கனெக்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, முன்னாடி இந்த அவுட்புட்டில் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ இந்த கெப்பாசிட்டி தான் அவுட்புட் கெப்பாசிட்டர். இதெல்லாம் அவுட்புட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர்ஸில் எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். மெயினாக இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா 12 வோல்ட் அவுட்புட். இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது வந்து பேக்லைட் ஆடியோ வர ஃபில்ட்ரு. இது பேக்லைட் செக்ஷன் இருக்கலாம். சாரி, மைக்ரோ செக்ஷன் பேக் சைடு பேக்லைட் செக்ஷன். இது பேக்லைட். ஓகே, இது ஆடியோ ஏசி. இது ப்ராசஸர் ஏசி. ஓகேங்களா? இது டயோடு, 12 வோல்ட்டு டயோடு. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபில்டரில் ப்ளஸ் மைனஸ் நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு ஷார்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் இந்த பேக் சைடு ஃபில்டர். அதோட இதுதான் பேக் சைடு ஃபில்டர். இதுவும் செக் பண்ணுறோம். செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, இந்த ஷார்ட் ஒன்றில் ஓகே, இது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அந்த ஷார்ட் ஒன்றில் இது ஃபில்டர் இருக்குது. இது வந்து காயில் ஃபில்டர் கிடையாது, இது காயில். இது ஃபில்டர் இருக்குது. ஓகே, இதுவும் ஷார்ட் இல்லை, நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஃபில்டர்லாம் எதுவுமே அவுட்புட்டில் எதுவும் ஷார்ட் இல்லை. ஒருவேளை அவுட்புட்டில் ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த ஷார்ட்டை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் பவர் சப்ளை நம்ம ரெடி பண்ணணும். என்ன ப்ராப்ளமாக இருக்குது, டயோட் ஷார்ட் இருக்கா, இல்லை ஃபில்டர் ஷார்ட் இருக்கா, இல்லை ஐசிஸ் எதுவும் இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் ஐசிஸ் எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் சப்ளை போடணும். இல்லைன்னா போட்டோடனே பவர் சப்ளை உடனே இந்த எஸ்டிஆர் ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, எஸ்டிஆர் ஓகே. இந்த 5 விஷயம் இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதை சொல்லி காமிச்சு தரேன். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ஃபியூஸை போட்டுட்டு நம்ம பாருங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டோம் இந்த ஃபில்ட்டை. இப்போ ஃபில்டரில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எதுவும் ஷார்ட் இருக்குது. சரி சார், இப்போ பாருங்கள் கண்டினியூட்டில் வச்சுருந்தோம் மீட்டரை. இப்போ இந்த ஷார்ட்டும் இல்லை. ஓகே, இப்போ ஓகே ஷார்ட். அப்போ ஃபெட்டு தான் ஷார்ட்டாக இருக்குது. ஃபெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சில இதில் ஒர்க் ஆகாது. ஃபெட்டுக்கு ஒரு அந்த இன்புட் பல்சஸ் சர்க்கியூட்டு சோர்ஸ் கரெக்டாக வரும். பட் அந்த இன்புட் சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி சர்க்கியூட்டில் இங்கே உள்ள சர்க்கியூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி இந்த ஐசி இல்லை இந்த ஆப்ஸ்டேஷன் ஐசியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் பிரச்சனையாகும். மறுபடியும் ஃபெட்டு போகும், இல்லைன்னா ஃபெட்டு ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம இப்போ பைபாஸ் பண்ண இப்போ ரிமூவ் பண்ணலாம். எடுத்து தனியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால் ஷார்ட் ஆகணும். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லோ வேர் வந்து சோர்ஸ், பிளாக் வேர் வந்து மெயின் ஃபில்டரில் உள்ள மைனஸ்.
ரெட் ஒயர் வந்து டயோடு ஆனோடு கேத்தோடு சைடு ஒயிட் வந்து ஆப்டோ கப்பரோட 4th பின். அந்த க்ரீன் வந்து மெயின் ஃபில்டரோட ப்ளஸ். சோர்ஸு ரவுண்டு டயோடோட ப்ளஸ்ஸு ஆப்டோ கப்பரோட 4th பின். க்ரீன் வந்து மெயின் ஃபில்டர் ப்ளஸ்ஸு. ஓகே. ஸோ அந்த பவர் சப்ளை பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூஸை வந்து நான் அடிச்ச போகிறேன். ஃபியூஸை கரெக்டாக ஒரு பின்ன சால்வ் பண்ணாவே அது ஃபியூஸாக ஃபங்க்ஷன் ஆகும். பின்ன சேவ் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன ஃபியூஸாக இது மீட்டர் இருக்கு. டெம்பரரி ஃபியூஸாக ஃபங்க்ஷன் ஆகும். ஷார்ட் இல்லை. அஸ்லாம். ஹை ஒரு 600 வோல்டேஜ் வச்சுருந்தேன். நமக்கு 325 வோல்ட் 300 வோல்ட்டுக்கு வரும்போது 300 வோல்ட்டுக்கு மேலே வரணும். ஓகே. 346. ஓகே. அது வரைக்கும் சர்க்யூட் கரெக்டாக இருக்கும். இங்கேயும் சோர்ஸ்லேயும் வோல்ட் வரணும். ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணனால இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாலும் இதில் சார்ஜ் நிற்கும், டிஸ்சார்ஜ் ஆகாமல். ஸோ அதுக்கு நம்ம சார்ஜ் நிற்கும். சரி. ஸோ அது என்ன பண்ணால் 50 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்ப் எடுத்து இதோட ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணோம்னா டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அது முக்கியமானது. அது பண்ணாமல் பண்ணிங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகுது. வோல்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 11 வோல்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 0. நம்ம நாங்கள் கனெக்ஷன்ஸை கொடுக்க போகிறோம். ஓகே. எல்லோ பின் வந்து இந்த சோர்ஸ் பின்னோட ஜாயின் பண்ணணும். ஓகே. பிளாக் வந்து ஃபில்டரோட மைனஸ் பின். ஸோ ஃபில்டரோட மைனஸ் பின்
க்ரீன் வந்து ஃபில்டரோட ப்ளஸ் பின். ஓகே, ரெட்டு வந்து ரெட்டு இந்த டயோடோட ப்ளஸ். இந்த டயோட ப்ளஸ் T-shirt ப்ளஸ் ரெண்டு அதாவது கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த டயோடு கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த டயோடு ப்ரைமரி செகண்டரி வேணும்னா ப்ரைமரி சைடில் இருக்கும். டயோடு இது பாருங்கள், இந்த வைண்டிங் வந்து இதில் போய் டயோடுக்கு வந்து ரிமோட்டை காணும். ஓகே, இந்த டயோடு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா பவர் சப்ளையும் இந்த மாதிரி ஒரு டயோடு வரும். அதாவது எல்லா பவர் சப்ளையும் மேக்ஸிமம் இது மாதிரி ஒரு டயோடு, அதாவது இது வந்து மெயின் ஃபில்டர்லேருந்து நேராக வந்து மெயின் ஃபில்டரில் வந்து நேராக ப்ளஸ் வந்து நேராக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வைண்டிங் வந்து நேராக போய் இதோட சோர்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. அந்த சோர்ஸில் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு வைண்டிங் ப்ரைமரியில் இதுலேருந்து இது வந்து கிரவுண்ட் ஆகும். இதுலேருந்து இங்கேருந்து வந்து இந்த டயோடுக்கு வந்து இதில் ப்ளஸ் வோல்ட் எதுக்குனாக்கா அந்த முன்னாடி கலெக்டனோட ஒரு சிப்பு அதோட பாசிட்டிவ் வோல்ட்டு போகும். இந்த ஆசிலேட்டர் ஐஸோட பாசிட்டிவ் வோல்ட் இருக்கும். அதில் வரும் ஒரு 15 வோல்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அதை நம்ம இந்த ரெட் பின்னை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒயிட் பின் மட்டும் இருக்குது. இந்த ஒயிட் பின் என்ன பண்ணணும்னா ஆப்டோ கப்ளர், இந்த ஆப்டோ கப்ளர் இருக்கும். இது ஆப்டோ கப்ளர். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளரில் 4th பின், அந்த டாட் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பின்னு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. தேர்டு பின் வந்து எப்போவுமே கிரவுண்டாக இருக்கும். ஆப்டோ கப்ளர் தேர்டு பின்னும் கிரவுண்டாக இருக்கும். அதாவது நான் செக் பண்ணி காமிக்கிறேன். தேர்டு பின்னு கண்டினியூட்டி டெஸ்டரில் வச்சுக்கணும். மல்டிமீட்டரை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ ஆப்டோ கப்ளர் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படி பண்ணோம்னா இது தேர்டு பின். தேர்டு பின் வந்து இது பண்ணி கிரவுண்டாக இருக்கும். சரி, ஓகே. கிரவுண்டு தேர்டு பின் இப்போ வந்து கிரவுண்டாக இருக்கும். இது 4th பின். ஓகே, இது 4th பின். இந்த கண்டினியூட்டி காமிக்கக்கூடாது. இந்த 4th பின்னில் தான் நமக்கு இந்த ஒயிட் கலர் பின் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, 4th பின் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. எல்லோ பின் வந்து செட்டோட சோர்ஸ் பின் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பிளாக் பின் வந்து மெயின் ஃபில்டரோட மைனஸ் பின்னில் ஜாயின் பண்ணியாச்சு. க்ரீன் பின் வந்து மெயின் ஃபில்டரோட ப்ளஸில் ஜாயின் பண்ணியாச்சு. ரெட்டு வந்து டயோடோட பாசிட்டிவ் சைடில், அதாவது இந்த ஃபில்டரோட ப்ளஸ் பாசிட்டிவ் சைடில் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்டோ கப்ளரோட 4th பின்னை வந்து
ஒயிட் பின்னை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ எல்லா கனெக்ஷன்ஸும் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ போட்டோருக்கு முன்னாடி ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வர அந்த ஃபில்டர்ஸ்லாம் செக் பண்ணி இந்த ஃபில்ட்ரு பல்ஜாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது. பல்ஜான ஃபில்டர்ஸ்லாம் மாற்றி விட்டுருவோம். என்ன பல்ஜாக இருக்குது, என்ன வேல்யூ அப்படின்னாக்கா வோல்ட் முதல்ல செக் பண்ணிக்கலாம். வோல்ட் கெப்பாசிட்டி வந்து இதுதான். சாரி, இது வந்து 100 வாட்ஸ் பண்ணிருக்கு. 90 ஃபில்டர் வந்து ஓகே 1.84 வந்து 1.9 சம்திங் இருக்குது. ஓகே, செட்டு ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட்டு செட்டு உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து திருப்பி மிச்சர் வருதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து போர்டை வந்து ஃபேக்டரியில் திருப்பி 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டேன். 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். பவர் ஆன் ஆகிடுச்சு. பேக் லைட் வந்து பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. அதிலே லைட்டை திருப்ப காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஏவி கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரண்ட்டில் திருப்பி ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே பண்ணியாச்சு. இப்போ பேனாசோனிக் இது டிவி ஆன் பண்ணிட்டேன். ரெண்டு கனெக்ஷன்ஸ் ஏவி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிவி ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபைனலாக ஒயர்ஸ்லாம் ஃப்ரெண்ட் சைடில் பாரம்பரியத்தை போற்றுவது என்கிற சொல்லுக்கு பின்னால் பல அம்சங்கள் இருக்கின்றன. இப்படி சொல்லுகிறேன், பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் பாதுகாப்பாளர்களாக இருக்கிறார்கள், பொழுது பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்கள்.
கலர் கலர் பண்ணிக்கலாம். க்ரீனு வந்து மின்ஃபில்டரோட பிளாஸ்டிக், பிளாக் வந்து ஒயிட் வந்து லேப்டாப் வந்து 4th இந்த கலர். ஓகே, அதனால் நம்ம ஹீட்ஸிங் போட்டு வந்து மேலே இந்த ஹீட்ஸிங் போட்டு கண்டிட்டு இந்த ஹீட்ஸிங் போட்டு அந்த மாதிரி ஸ்டாண்டாக கீழே வச்சுட்டோம். ஏன்னா அது மேலே வைக்க முடியாது, மேலே வச்சப்போ கவர் போட முடியாது, பேக் கவர் போட முடியாது. அதனால் கீழே வச்சு இந்த ப்ரஷ்ஷில் வச்சுருக்கேன். பேக் கவர் மேலே நார்மலி பிக்சரை பார்க்கணும். ஆன் பண்ணிட்டு நான் வச்சு ராக்கெட்டு வச்சு ராக்கெட்டு எழுது இருக்கின்றார்கள் என்றால் இந்த மண்ணினுடைய உயர்வை வேளாண்மையை சரி. ஓகே ஓகே, இப்போ ஃபுல்லாக கவரை போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.